கோபத்தை விட இதிலே எனக்கு 10 மடங்கு கோபம். டாக்டர் பசுபதி இல்லாத விரும்பல் சொன்னார். உடனே ஓடி வந்தேன். சித்தப்பா, நான் பெரிய அபராதி. என் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்கள் அவமானத்துக்கு ஆளாக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ராவ் பகதூர் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படிதான் செய்கிறேன். என் பேரு டாக்டர் சந்தர். சந்தர் சந்தர் இன்னும் கட்ட வண்டியிலே போயிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறேன். காரு வாங்க. என்ன சிரிக்கிறேன்? உங்க எஜமான மாதிரி நானும் பணக்காரனா இருந்தேன்னா இன்னத்துக்கு ஒரு ஏரோப்ளேனே வாங்கி இந்த பக்கமா டர்ன்னு ஓட்டிக்கிட்டு வர மாட்டேன். அட, பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? பெத்த மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு திறந்துட்டார. கமலாபதியுமா? அப்புறம் என்ன, இருக்கிற சொத்தெல்லாம் வச்சு பணமாக்கி மதராஸ் எம்பி பேங்க்ல அதுல போட்டிருக்காரு. அத கூட சோம்பேறி மடத்துக்கு உயிர் எழுதி வைக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ரங்க பிள்ளை ஐயா, நம்ம ஸ்கீம்ல ஒரு ட்ரீமா போச்சு. என்ன, அந்த பையன் சந்தர் இருக்கானே, அவன் என்ன ஆட்டி வச்சதுக்கு அவனை சரியா மாட்டி வைக்கணும்னு பார்த்து அவன் தப்பிச்சுக்கிட்டான். பாவம் ஒன்னும் அறியாத கண்ணன் தான் மாட்டின்னு இருக்கான். அந்த பெரிய கில்லாடி இல்ல, இல்லாட்டி ராபவுது பெண்ணை கொடுக்க சமாளிப்பாரா? ஐயா, இதை நடக்கப்படக்கூடாது. எனக்கு ஒரு ஒத்தாசி செய்யணும். என்ன? ராபவுது ஐவேஜெல்லாம் நீலா பேருக்கு எழுதி வைக்க சொல்லணும். அப்புறம் நீலாவுக்கு எனக்கு கல்யாணமா? அப்புறம் அந்த நீலாவை ஒரு தூண்ல கட்டி அவன் கர்மம் தீர இதை சவுத்தால அடிக்கணும். நல்லா அடிங்க. ஆனா இதை முடிச்சு வச்சா எனக்கு என்ன வரிய? நீலாவுக்கு கிடைக்கிறதுல பாதி உனக்குத்தான். என்ன உடையிலையா ஆசையிலையா? என்ன இருக்கு பிள்ளை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எப்படியாவது அந்த சந்தர் பையன் நீலாவை நினைச்சு 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 தீலாவா போய் பைத்தியமா தெருவா சுத்தரத்த நான் இந்த கண்ணால பார்த்து அப்படின்னு சிரிக்கணும். அது வந்து நடக்காதுங்க. அவர் தான் பெரிய கோடீஸ்வரராச்சே. என்னது? சந்தருங்கிற பேரை கோட்டீஸ்வரன் மாத்தி விட்டானோ? இல்லைங்க, நிஜமாவே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. இப்படி தென்னாப்பிரிக்காவில இவர் தாய் மாமா இருந்தாரா, சாக போகும்போது அவரை தெத்து எடுத்துக்கிட்டாரா, முத்தெல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்துருக்கா. நம்ம சேர்ந்திருக்கான். ஓஹோ, அதுதான் அந்த மைனர் நம்ம மதிக்காத மாதிரி நடந்துக்கிறான். ஐயா, நம்ம காரியம் தப்ப முடிக்க போறேன். நீங்க வரதட்சணை கேட்கலன்னா ஒரு காரணம் கூட கேட்க மாட்டேன். அப்ப கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. ஏப்ப ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன செய்யறது, ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டேன். என்ன? ஒரு புதிய சம்பந்தம் வந்திருக்கு. இதை வித்தியாசம் பண்ணி அந்த பழைய வாக்குறுதியை மீற வேண்டியதா இருக்கு. எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். ஏன் கல்யாணமா? ஏப்பா, ஒரு பெண்ணுக்கு எத்தனை கணவர்கள் எப்ப கல்யாணம் பண்றது? இது என்னடா கூட்டு, எத்தனை கணவர்களா? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அக்னிசாட்சி இன்னும் ஆகல, ஆனா மனசு ஆயிடுச்சு. என்னம்மா உளர்ற? நான் கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன். நீங்க தான் என் மனசை மாத்துறதுக்காக அவரை அடிக்கடி இங்க வர சொல்லி கடைசியில நான் அவரையே கல்யாணம் பண்றதாக வாக்கு கொடுத்துட்டேன். அவரை? அது இந்த தோற டாக்டர் சந்தர். இதது சரியா போச்சு போ. நான் பசுபதியை கூட்டிட்டு வர சொல்லி கணக்கன் அனுப்பிச்சிருக்கிறேன். அதை பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. டாக்டர் சந்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னடா அது வம்பா போச்சுது? எங்க அப்பா நான் அப்படி கொடுத்தா கூட கேட்டது கிடையாது. அவன் பெரிய கோடீஸ்வரன், எக்கச்சக்கமா வரதட்சணை கேட்டான். கேட்டா கொடுக்கதான் வேணும். நீங்க அண்ணாவுக்கு கேட்கலையா? பேசாது, அந்த ராக்களை பத்தி என்கிட்ட பேசாது. போங்கப்பா. அண்ணாவும் மதுரையும் போனதுல இருந்து இந்த வீடே சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பார்த்து என் கல்யாணத்தை முடிச்சிருங்க.
டாக்டர் சந்திர கூட வர சொல்லியிருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? அப்புறம் நான் என்னத்துக்கு? வேணா கொஞ்சம் அச்சதையை அள்ளி போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, வரட்டும், பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, வரலட்சணை விஷயத்துல அவன் பிடிவாதம் பண்ணா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நமஸ்காரம். அவரே வந்துட்டாருப்பா. வாங்க டாக்டர், வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நானே உங்களை வீட்டுல வந்து கூட்டிட்டு வரலாம்னு பார்த்தேன். அங்க வந்து அவங்க சித்தப்பா இருப்பான். நீங்க வருத்தப்பட்டுட்டாலும் சரி, அவன் முகத்துல முடிச்சு எனக்கு அபிப்பிராயம். நடந்து போன கதையை பத்தி ஏன் பேசுறீங்க? விட்டு சொல்லுங்க. புதுசா ஏதாவது சமாச்சாரம் இருந்தா சொல்லுங்க. நான் புதுசா என்னத்தை சொல்ல போறேன்? எல்லாம் என் குழந்தை நீலாவை பத்தி தான். கருவேப்பிலை கொத்து மாதிரி ஏதோ ஒண்ணு ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இந்த ஒரு பிள்ளைதான் எனக்கு இப்ப ஆதரவா இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இருந்தாலும் இது இன்னொருத்த வீட்டுக்கு போறதுதான். அது கல்யாண விஷயமா தான் உங்களை வர வரைச்சேன். என்ன, அடுத்த வாரமே முகூர்த்தம் வச்சுக்கலாம்ல? முகூர்த்தம் என்ன நீங்க இருக்கிறீங்க? கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கணும்னு நான் சொல்லல. குழந்தை அப்படி பிரியப்படுது. எனக்கோ குழந்தைய விட்டு பிரியறதுக்கே மனசு இல்லை. ஆனா உங்களையாவது இந்த வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம்னா அதுக்கு தகுந்த யோசனை என்கிட்ட கிடையாது. ஏன்னா நீங்க பெரிய கோடீஸ்வரம். அதனால நானே உங்க வீட்டோட மாமனாரா வந்துடலாம்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம யோசனை? ஐடியா. இத நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இது வேணும்? நீலா, நீ ஓடி போய் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கோ. பஞ்சாங்கம் இருக்கட்டும். இப்போ முதல் அங்கத்தை கவனிப்போம். அதாவது கல்யாண வைபவம். எனக்கு வேற யாரும் பிரதர்ஸ் கிடையாது. எங்க ஃபேமிலியில இதுதான் முதல் விசேஷம். ஆகையினால என்னோட கல்யாணத்தை பிரமாதமா அமக்கிரமா நடத்தும். என்ன பெஞ்ச அனாவசியமா பணத்தை காசை செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு நான் சொல்லல. என் கல்யாணத்தை கிராண்டா தான் நடத்தணும். குறைந்தபட்சம் 10,000 செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு என் மாமா உயிர்ல எழுதி வச்சிருக்கேன். என்ன நீலா பேசாம இருக்கிற? ஏன்பா, எந்த பொண்ணாவது தன் கல்யாணம் கிராண்டா நடக்க வேண்டாம்னு சொல்லுவாளா? அப்போ அது செட்டில். ஆமா, செட்டில். இனி 2வது அங்கம். அது ஏற்கனவே தீர்மானம் பண்ண விஷயம். அது என்ன? இது ஆபரணம், அலங்காரம். ஏது என் கழுத்தை அறுத்துருவீங்க போல இருக்கு. ராவ் பகதூர், கண்ணன் கல்யாண விஷயமா நம்ம டாக்டர் அந்த துரோகி பைய பேச என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு கோடி வணக்கம். ராவ் பகதூர், ராவ் பகதூர், நான் சொல்றதை கேளுங்க. அந்த சந்தர்ப்பத்துல நீலாவோட தாயார் போட்டிருந்த நகையெல்லாம் நியாயப்படி நீலாவை தான் சேரணும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கோ? ஏது ஏது நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க போல இருக்குது. அட, நான் அப்ப சொன்னேன் சரி சார். ஆனா இப்ப அந்த நகையெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எல்லாம் பேங்க்ல போட்டுட்டேனே. போட்டுட்டதை எடுத்துக்கிட்டு வாங்களே. ஐயா, அவ்வளவையும் விட்டு பணமா போட்டுட்டேனே. பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து நகையா மாத்திடுங்களே. இவ்வளவு விருப்பமா? நீலா, என் விருப்பம் இல்ல. அப்படி சொல்லு. என் உரிமை. டாக்டர் டாக்டர், இந்த பொம்பளைங்களை படிக்க வைக்கிறது டேஞ்சருங்கிறாங்களே, சரியா இருக்கு டாக்டர்? கரெக்ட். அப்ப பெண்ணுக்கு நகை சம்பந்தமா 20,000. ஏழு ஏழு நான் காவியை கட்டிட்டு காசி பக்கம் போக வேண்டியதான் போல இருக்கேன். நான் என்ன செய்யறது? ராவ் பகதூர், என் மாமா உயிரில் அப்படி எழுதி இருக்கே. அப்ப இதுவும் சரிதான். அடியேனே மொட்டை அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. பேசா போச்சு. சம்மருக்கு நல்லா இருக்கும். அப்படியே தலையில கொஞ்சம் சந்தனத்தை தலையிடுங்க, இருக்கும். அப்புறம் அடுத்தபடியா மாப்பிளைக்கு ட்ரெஸ். அதுக்கு என்ன, நம்ம சேலம் குண்டஞ்சி வயசுல ஒரு கதையும் மதுரை வனப்பணியன்னு 2 அழகா வாங்கி கொடுத்துடுறோம். நான் இந்த வேட்டி கிட்டி எல்லாம் சுத்த கர்நாடகம். நமக்கு டீசெண்டா பாரிஸ்ல இருந்து ஒரு 4 டசன் சூட், ஹேட், பூட். பெல்ஜியத்துல இருந்து பட்லா டைமண்ட் டைப்பின் அந்த வைர மோதிரம். சுவிட்சர்லாந்துல இருந்து பட்லா கோல்ட் வாட்ச், வாட்டர் ப்ரூஃப், ஷார்ட் ப்ரூஃப், 32 ஜுவல் வித் கேலண்டர். அதோட அமெரிக்காவில இருந்து ஒன்னே ஒண்ணு பட்லா டெடிலாக் கார். ஒண்ணு போதுமா? போதும். இன்னொன்னு இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நான் எங்கேயாவது கண்ணக்கோள் வைக்கிறேன். அது உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் மிஸ்டர் ராவ் பகதூர். அது போகட்டும். இந்த ஐட்டங்களுக்கு எல்லாம் ஒரு 50,000 அப்படின்னு உங்க மாமா உயிரில கண்டிருக்குதா? கரெக்ட். அப்ப இதுவும் செட்டில்டாவது பாசஞ்சர் ஆகுது. அடுத்தபடியா அங்கம் 4, அதாவது வரதட்சணை. வரதட்சணையா? வரதட்சணைனால எனக்கு பிடிக்காதே. அது சட்டவிரோதமாச்சு. ராவ் பகதூர், கண்ணன் கல்யாணத்துல
அந்த சண்டாளப்பைய பேச்ச எங்கிட்ட பேச வேணாலும் எத்தனை தடவை சொல்றது? அந்த சண்டாளப்பைய வெறும் ஜெம்மிய சார். அவனுக்கு போய் வரதட்சணை 30,000 வாங்கிருக்கீங்களே. நான் வாங்கலையே. என்ன மோசம் பண்ணிட்டாங்களே. என்ன இருந்தாலும் நீங்க கையை நீட்டி வாங்கினீங்களா இல்லையா சார்? வாங்கினீங்க இல்ல? வாங்கினேன். அந்த வெறும் ஜெம்மியைக்கு 30,000 வரதட்சணை வாங்கியிருக்கப்போ அடுத்த வருஷம் நான் MBBS. அட எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 60,000 வரதட்சணை கொடுக்கலாம். 60,000? ஓ மை காட். என்கிட்ட ஏது சார் பணம்? சார், உங்க பெட்டியில இருந்து 30,000 ரூபாய் திருடு போயும் கூட உறைஞ்சது நிறைஞ்சது தெரியாம இருந்திருக்கீங்களே. அப்படின்னா அந்த பெட்டியில எத்தனை லட்சம் இருந்திருக்கணும்? மிஸ்டர் ராபகதூர், உங்க டைரி எல்லாம் நான் பார்த்திருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும் சார். சரிதான். வருமான வரி ஆபீசருக்கு நீங்களே கணக்கு கொடுத்தோட என்ன சார் செய்யறது? என்ன செய்யறது? வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணா சாஸ்திர விரோதம், மகா பாவம். அதனால 60,000 ரூபாய் வாங்கியே தீரணும் அப்படின்னு எங்க மாமா உயில்ல எழுதி வச்சிருக்காரு. உயில்ல அந்த உயில கொண்டுட்டு போய் குப்பை தொட்டியில போடுங்க. வரதட்சணைங்கிற பேரால காரணா கொடுக்க மாட்டேன். வேண்டாம், வரதட்சணைங்கிற பேரால கொடுக்க வேண்டாம். அட ஒரு விப்பு, அன்பளிப்பு, நன்கொடை, டொனேஷன், கான்ட்ரிபியூஷன், பிரசன்டேஷன், இப்படி ஏதாவது பேரை சொல்லி கொடுங்க. ஆனா கொடுத்தே தீரணும். அப்ப இதுவும் அடுத்தபடியா அங்கு 5, அதாவது மாப்பிளைக்கு பாக்கெட் மணி ஒன்னும் அதிகமா வேண்டாம், ஒரு 10,000. இதுவும் செட்டில் ஆச்சுன்னா பஞ்ச அங்கமும் முடிஞ்சு. பாக்கெட் மணி 10,000. செட்டாலும் கொடுக்க மாட்டேன். உங்க உறவே தேவையில்லை சாமி. ஆல் ரைட், குட் பை. டாக்டர், டாக்டர் கொஞ்சம் இருங்க. அப்பா, என்னை விட உங்களுக்கு பணமா பெருசு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க காலடியிலே விழுந்து என் காணல விட்டுருவேன். நினைச்சாலே குடம் நடுது. LG Bank in liquidation. LG Bank இதானா? I am so sorry. என்ன செய்கிறது? எல்லா விலை பயன். ஐயோ, எனக்கு புத்தி கெட்டு போச்சுங்க. என் சொத்தெல்லாம் வச்சு அந்த பேங்க்ல போட்டு வச்சது என் பிள்ளையும் விட்டு விட்டு குறைச்சு விட்டது. அதனாலதான் எல்லாம் தொலைஞ்சுது. பாத்தியா, என் சொத்து பூரா போச்சுது. இந்த நேரத்தில் ஒன்ன கையை விட்டுட்டு போறாரு. இதுதான் காதலா? ஓ ஃபாதர், பட் ஸ்டில் ஐ லவ் யூ. காதலுக்கு கண்ணில்லப்பா. வணக்கம் டாக்டர். வாங்க டாக்டர். உட்காருங்க டாக்டர். பசுபதி, நல்ல சமயத்துல வந்தீங்க. நீங்களாவது வரதட்சணைங்கிற வார்த்தை இல்லாம என் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். வருங்கால மாமனார், எனக்கு வரமும் வேண்டாம், தட்சணையும் வேண்டாம். இந்த அட்சணமே உங்க பெண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறே. கட்டிக்கோ தானி, கட்டிக்கோ. குழந்தை பசு, இந்த தம்பியை கொஞ்சம் படிப்பா. நம்ம கல்யாணத்துக்கு இப்போ கிரீட்டிங் பண்ணிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு இல்ல. LG Bank in liquidation. பணம் வச்சா டாக்டர் சந்தர், தேங்க்யூ. பகதூர், வணக்கம். என்ன டாக்டர், நீங்க இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே? நான் அப்படியா சொன்னேன்? உங்க பெண்ணுக்காக வரதட்சணையே கேட்காத ஒரு பையனா தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல நினைச்சேன். ஆனா வாய் தவறி அது அப்படி வந்துட்டு. நான் வர்றேன். இப்படி போய் சொல்லாமா? பாத்தியா சந்தர், மனுஷனுக்கு பணம் போட அதிர்ச்சி இல்ல, பைத்தியமா பிடிச்சிட்டு. ஆமா ஆமா, நீ உன்னோட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ற. வாஸ்தவம்,
நான் பைத்தியக்காரன் ஆயிட்டேன், பிச்சைக்காரனா மாறிட்டேன். இந்த பாவிக்கு ஆதரவு காட்ட யாருமே இல்லையா? டாக்டர் சந்திரன், என் மேல உங்களுக்கு இறக்கம் இல்லையா? இறக்கம்? ராவ் பகதூர், நீர் இந்த ஏழையாகிவிட்டதால் உன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அப்படித்தானே? என் சித்தப்பா திகம்பர் உண்மை விட பரம ஏழை. அவர் இந்த வீட்டுக்கு வந்திருந்த போது நீர் அவர் மீது கருணை காட்டினீரா? அன்று அவர் யாத்தகன், நீர் சீமான். அந்த அகந்தையிலே அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினீர். உம்முடைய செல்வச் செருக்கு எந்தெந்தைக்குமே நிலைத்திருக்கும் என்ற தூரோடு இருந்தீர். உம்மை விட பெரிய லட்சாதிபதிகள் பிச்சைக்காரனாக மாறுவதையும் கோவனாண்டிகள் கோடீஸ்வரனாக ஆவதையும் மறந்துவிட்டீர். உமக்கோர் பெண் இருப்பதாகவே நீர் எண்ணி பார்க்கவில்லை. உம்முடைய பேராசை சதுரங்கத்திலே பெற்ற மகனையே ஒரு சூதுக்காய் ஆக்கினீர். அவனுடைய இல்லற இன்பத்தை 30,000 ரூபாய்க்கு விற்க துணிந்தீர். ஆனால் தெய்வம் வேறு விதமாக திட்டமிட்டு விட்டது. நீர் ஏமாந்தீர், ஏழையானீர். இன்று உமது மகளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறீர். ஆனால் ராவ் பகதூர், முடிவாக ஒன்று சொல்லுகிறேன் கேளும். உமது மகள் நீலா என்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாள். நானோ என் சித்தப்பாவை நீர் படித்தன கொடுமைக்கெல்லாம் பழிவாங்காமல் ஒரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். உமது வீடு, வாசல், பாத்திர பண்டம், துணிமணி, தட்டுமுட்டு சாமான்கள், சட்டம், பதவிகள் அத்தனையும் ஏலத்தில் விற்றாவது எனக்கு வரதட்சணை உட்பட 1,50,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் அது பெண்ணுக்கு இந்த ஜன்னத்தில் கல்யாணம் நடக்காது. என்ன சொல்லுகிறீர் ராவ் பகதூர்? போதும் டாக்டர், போதும். எனக்கு புத்தி வந்துடுச்சு. வரதட்சணை கொடுமையான திகம்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறத இப்பத்தான் நான் உணர்றேன். அந்த நிலக்கண்ணாடியை போய் பாரும், இன்னும் தெளிவா தெரியும். டாக்டர், திகம்பரை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அதுக்கு பரிகாரம் என் மகன் செய்துட்டான். இப்பத்தான் தெரியுது அவனுடைய அருமை பெருமை எல்லாம். கனகப்பிள்ள, நீ போய் என் அருமை மகனையும் மருமகனையும் என் சிநேகிதர் திகம்பரையும் எல்லாரையும் சுத்திட்டு வா. திகம்பர், வாங்க. என்ன மன்னிச்சுங்க. இல்ல, நீங்க அவசியம் என்ன மன்னிக்கத்தான் வேணும். நீங்க ஒரு சுத்தமே செய்யலையே. கடவுள் உங்களை மன்னிச்சுட்டார், கவலைப்படாதீங்க. கண்ணா, என்ன மன்னிச்சுக்கடா கண்ணு. அப்பா மாமா, காய் சாயிரம்மா. அம்மா, என்ன போல உள்ள கிரகலட்சுமி என் வீட்டுக்கு வந்த பிறகு என் இடத்துல இந்த தனலட்சுமி போறதை குறித்து வருத்தமே இல்லை. டாக்டர் சந்திர பெரிய கோடீஸ்வரன். அவர் தளத்தில் திறந்த பணக்கார விட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ அவரை மறந்துடுமா? வேண்டாம் மிஸ்டர் ராவ் பகதூர், என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நான் மன்னிச்சுக்கிறதா? ஆமா, நான் கோடீஸ்வரனும் இல்ல, என்கிட்ட சிங்கிள் பை கூட இல்ல. உங்களுக்காக ஒரு நாடகம் ஆடினேன். நீலா, இப்படிவா. ஒரு காலனா கூட வரதட்சணை வாங்காம உங்க அப்பாவுக்கு முன்னால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோட நாடகத்துல இன்னும் ஒரு சின்ன சீன் பாக்கி இருக்கு. ராவ் பகதூர், சித்தப்பா, கண்ணா, டாக்டர் பசுபதி, எல்லோரும் கவனமா கேளுங்க. இந்த தந்தி இருக்க, இது அவ்வளவு சுத்த ஹம்பக். உங்க பணம் அவ்வளவும் பத்திரமா பேங்க்ல இருக்கு. கண்ணா, அது யார் தெரியுமா? அந்த தந்தி தோல் யாரு தெரியல? யார்? நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் பப்ளிமாஸ். அப்படியா மாப்பிள்ள, நீங்க இப்படி நாடகம் நடத்துறேன்னா எனக்கு எப்படி நல்லறிவு வந்திருக்கும்? 4 காசு கையில வந்த உடனே இருமாப்பு பிடிச்சு போய் அலைஞ்சேன். என் பழைய சிநேகிதர் திகம்பரை மறந்தேன். அவர் மனசை புண்படுத்தினேன். பேராசை பிடிச்சு போய் அலைஞ்சேன். கடைசியில உங்களால நான் சீர்திருத்தம் அடைஞ்சேன் மாப்பிள்ள. அதனால அந்த பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம், கண்ணனுக்கு வேண்டாம். ஆமாப்பா, இந்த பணத்தினாலதானே இவ்வளவு சொல்ல மாப்பிள்ள. அந்த பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு இன்னையிலிருந்து நிஜமான கோடீஸ்வரனா வாழுங்க. ஆமா, இந்த விலை மதிக்க முடியாத வைரத்தை கொடுத்து என்னை ஏற்கனவே கோடீஸ்வரன் ஆக்கிட்டீங்க. இனிமே எனக்கு இருக்கு பணம். அதுவும் சரி. அப்போ இருக்கிற பணத்தை வச்சு ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணுவோம். நாமெல்லாம் ஏக குடும்பமா இருப்போம். ரொம்ப கரெக்ட். வெரி குட், வெரி குட். கட்டிக்கோ, தாலி கட்டிக்கோ. ரொம்ப கட்டிக்கார மாப்பிள்ளை இவரை கட்டிக்கோ.